அந்த குற்றச்சாட்டு ஒரு நியாயமான குற்றச்சாட்டு. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்படியினால் என்னாலேயும் அந்த சட்டமூலத்துக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழல் வந்திருந்தது. நான் ஏன் என்ற விளக்கத்தை தருகிறேன். என்னை பொறுத்தளவிலே மக்கள் நலன் சார்ந்த விடயமாகத்தான் அந்த ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டம் மூலம் அரசாங்கம் கொண்டு வந்தது. மக்கள் நலன் சார்ந்த விடயமாக நான் பார்க்கின்றேன். என்றால் மக்களுடைய வரிகாசை அநியாயமாக இப்படி ஜனாதிபதிக்கான செலவுகளை செய்வது அநியாயமான ஒரு விடயம். அதை நாங்கள் அந்த சட்டமூலத்தை ஆதரித்து அரசாங்கத்துடன் இணைந்து அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த சலுகைகளை இல்லாமல் செய்கிறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டுமென்றது என்னுடைய நிலப்பாடு. உண்மையிலே நான் அன்று பாராளுமன்ற வளாகத்துக்கு 3 மணி அளவிலே வந்திருந்தேன். பாராளுமன்றத்திலே அன்று 3:30க்கு தான் வாக்கெடுப்பு நடந்தது. நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன். நான் வந்த பொழுது எங்களுடைய கட்சியினுடைய கொரோடா அவர்கள் எங்களுடைய கட்சி அதாவது பாராளுமன்ற குழு அன்று காலையிலே கூடியதாக பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக, அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்க போவதில்லை, எதிராகவும் வாக்களிக்க போவதில்லை என்று பாராளுமன்ற குழு ஒரு முடிவெடுத்ததாக எங்களுடைய கொரோடா அவர்கள், பாராளுமன்ற குழுவினுடைய கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார். அவ்வாறு அவர் சொன்ன பொழுது நான் அதை மீறி ஒரு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே நான் அதை மீறி நான் வாக்கெடுப்பிலே கலந்து கொண்டிருக்க முடியாது. இருந்த போதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக வேற ஒரு இடத்துலையும் இப்போ பாராளுமன்ற குழு நாங்கள் கூடுவதாக இருந்தால் எங்களுக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை முனைத்து ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு குரூப் இருக்கின்றது. அதில் எங்களுடைய கொரோடா ஒரு செய்தியை அனுப்புவார், இன்று இத்தனை மணிக்கு பாராளுமன்ற குழு கூடும் என்று. அப்படியான நேரத்திலே நாங்கள் நிச்சயமாக அந்த பாராளுமன்ற குழு கூடுற நேரத்தில் இப்படி முக்கியமான விடயங்களை பற்றி பேசுவது நாங்கள் கலந்து கொள்ளும். ஆனால் அன்று அப்படி எந்த ஒரு அழைப்புதல் அதாவது அன்று அப்படி ஒரு செய்தி வரவும் இல்லை. இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப் போவதாக கூட தெரியாது. வாக்களிக்கிறதுக்கு வந்த எனக்கும் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் நாங்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலேயும் உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் வரும் பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்குள்ளே இருக்கிற எம்பிமார் வளமையாக அதுக்கு அந்த நேரத்திலே ஆதரவாக வாக்களித்திருக்கிறோம். அப்போ குறிப்பாக ஒரு தமிழின பிரச்சனைகள், அரசியல் அமைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு கூட்டாக ஒரு முடிவெடுத்து, அதாவது அந்த மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் என்றதையும் தாண்டி ஒரு கொள்கை அளவில் சில விஷயங்கள் வரும் பொழுது நாங்கள் பேசி தீர்மானம் எடுக்கிறது வளமை. ஆனால் எனக்கு இப்படி ஒரு செய்தி பாராளுமன்ற குழு காலையிலே பேசி இதுக்கு நாங்கள் வாக்களிப்பிலே கலந்து கொள்வது இல்லை என்று சொன்னதுக்கு பிறகு நான் தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக அதனை ஆதரித்து நான் வாக்களித்திருந்தால் கட்சி தீர்மானத்தை மீறும் வகையான செயல்பாடாக அது இருந்திருக்கும். அந்த வகையிலே உண்மையிலே நான் இந்த இடத்திலே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலையான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ற இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமாக அந்த சட்டமூலத்துக்கு வாக்களித்திருக்க வேண்டும். அது அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்டமூலம் இல்லை, இது மக்கள் நலன் சார்ந்த சட்டமூலம் என்ற வகையில் நாங்கள் வாக்களித்திருக்க வேண்டும்.